ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸை வந்து கட்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சேம் டு சேம் வந்து அவங்க இதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால அவங்க அளவு வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண போகிறோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வச்சு ஆரி ஒர்க்குக்கு எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறோன்றதும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா லைனிங்கு வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து லைனிங்கு அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கேலில் இங்கே வந்து கார்னர் இதை வந்து விட்டுடலாம். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் லைனுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படி இது சுருக்கமாக இருந்துச்சுன்னா இதையும் வந்து ஒரு வாட்டி அயன் பண்ணிவிடுங்க. சுருக்கம் இல்லைன்னா அப்படியே வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருந்துங்க இந்த ஷோல்டர் டிப் இருக்குது இல்லைங்களா, நடு சென்டர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே டாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.25 வருது. இப்போ 14.25ன்னா நம்ம ஹைட்டோடு சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த கீழ் பாட்டத்துலேருந்து 1/2 இன்ச் விட்டத்துக்கு மேலே 14.25க்கு ஒரு லைனும், அங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைனு. ஓகேங்களா, இப்படி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து இதை லைன் பண்ணிடுங்க. இப்படி இப்போ வந்து ஹைட் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ மொத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15.25 இருக்குது. இப்போ 14.25 ப்ளஸ் 1 இன்ச்சு அப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் ரவுண்டு வந்து நம்ம 4ல் ஒரு பங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஹிப் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் பொசிஷனு. இப்படி கரெக்டாக இன்ச்சஸை வந்து லூஸ் விட்டு இந்த ப்ளவுஸையும் கரெக்ட் பண்ணி அளவில் கரெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும். 29 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 28.25 தான் வருது. ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் கூட வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சு நான் அந்த 29.5 வந்து 29 வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்டு அது மெஷர் பண்ணி 2 ஆக்குங்க. 14 2 ஆக்குனீங்கன்னாக்கா 7.25. இந்த 7.25 தான் இங்கே மெஷர் பண்ணுறேன். இப்படி மெஷர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து செஸ்ட் ரவுண்டு எடுக்கணும் இல்லையா, அது எப்படி எடுக்கணுன்றத நான் சொல்கிறேன். இப்படி 4 வந்து வச்சுக்கோங்க. இப்படி 4 எடுத்துட்டு பிறகு இங்கிருந்து 19 வருது. நீங்கள் கரெக்டான செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னாக்கா 18 தான் வருது. அந்த நெக்காண்ட பார்த்தீங்கன்னாக்கா ஓகேங்களா, இந்த நெக்காண்ட பார்த்தா நம்மளுக்கு 18 வருது. பட் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு வந்து 19. ஓகேங்களா, 19 எடுத்துக்கிட்டு அது பிறகு
அந்த 19.5 நம்ம வந்து அளந்துக்கலாம். 28 ப்ளஸ் 36. இதோட பிளவுஸோட செஸ்ட் ரவுண்டு வந்து 36. இதுதான் நம்மளோட பிளவுஸோட அளவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. இப்போ இந்த 36 வந்து நம்ம 4ஆல் வந்து டிவைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து எல்லாம் அளவு சேர்த்துட்டு அளவு எடுக்கிறோம், அதனால அப்படியே வந்து எடுத்துக்கலாம். 36.5 டிவைடட் 4 இஸ் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா 9.125. அப்படின்னாக்கா எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னாக்கா 9 பாயிண்ட் வந்து 1.5 இந்த லைன்ஸ் வரும் பாருங்க, அந்த லைன்லேருந்து 3 கோடு அப்படி தான் வந்து இதை மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் அப்படி மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டான வந்து உங்களுக்கு அளவு வந்து ஈஸியாக வந்து கன்வே ஆகும். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கிறதுனா இந்த 9.36 இன்ச் டேப்பில் கூட ஒரு சிலர் கால்குலேஷன் கூட வரல அப்படின்னா ஈஸியாக 36 இன்ச் டேப்பில் அகெயின் வந்து 2 ஆக்குங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 18.4 கிடைக்குது. 18.4 ப்ளஸ் அதையும் வந்து இப்படி 2ஆ பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்களா 9.1. அப்போ அந்த 1 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து 1.25. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பாடி சுற்றளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட நெக்கோட லென்த் பார்த்துக்கலாம். லென்த் எல்லாருக்கும் வந்து அளவு ப்ளவுஸில் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு இது இப்படி கீழே வச்சுட்டு இது பாருங்கள், இங்கேருந்து இப்படி எடுங்க. 7 இருக்குது. 7 கூட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 7.25 மார்க் பண்ணிடுங்க. அப்போ உங்களோட நெக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ரெடி ஷோல்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2ஆக திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இப்போ நெக் லைன் வந்துடுச்சு. இதை 4ஆ அப்படி ஃபோல்டு பண்ணுறீங்க. கரெக்டாக உங்கள் நெக் இருக்கு பாருங்கள், அதில் வந்து கரெக்டாக வைக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு இங்கே மேலே தான் நம்மளுக்கு லைன் இருக்குது. ஏன்னா இதை அடித்து திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த லென்த் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெடி நெக் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த நெக்கு மார்க் பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்து நெக் எப்படி மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து 2.25 வருது. ஓகேங்களா? அந்த மார்க்கிங்கில் இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஷோல்டர் வந்து 2.25.1 இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த 0.1 வந்து 2.25.1 இதுதான் அவங்களோட ரெடி ஷோல்டரு. நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஓகேங்களா? அப்போ 3 வந்து 3க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக் எடுத்தது உங்களுக்கு தெரியும் 2.25. அந்த 2.25 கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு எல் ஷேப்பில் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். சரிங்களா? இது ரவுண்டு வந்து நல்லா ரவுண்டு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டீப்பாக டீசெண்டான ஒரு ரவுண்டு வரும். இது ஏன் வந்து இந்த ப்ளவுஸை பார்த்து நம்ம பண்ணுறோம்னா அவங்க வந்து ஆஸ்டீஸ் எனக்கு இதே வேணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம வந்து அதே அளவு தான் எடுத்துக்கணும். 9.25 இருந்தது இந்த லைன். இது வந்து ஹார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்தேன் இல்லையா, அதை ஹார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு 9.25 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். இது வந்து தையலுக்காக. ஓகேங்களா? இப்போ இதை இந்த 1/2 இன்ச் லைனில் தான் நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் அந்த ஒரு மார்க். இது செஸ்ட் ரவுண்டு நம்ம சொன்ன அளவில் அங்கேருந்து 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம ஹார்ம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மெஷர் பண்ணி ஒரு ஸ்லீவை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே வச்சு எடுங்க. அப்படியே எடுத்தீங்கன்னாக்கா அளவு வந்து தப்பாயிரும்.
அதனால் ஷோல்டர்லேருந்து இந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு சிலர் வந்து பேக் போர்ஷனை கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேக் போர்ஷன் எடுத்தால் கரெக்டாக வருதுன்னா பேக் போர்ஷனை எடுத்து 8 inches வருது. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக 8 inches உங்களுக்கு வந்து அளவு வருது, ஆம் அளவு. இப்போ 8 inches வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 inch தான் போட்டுக்கணும். இதுக்கு மிடில் வந்து பாதி வந்து 2.25 தான் இருக்குது. பட் இந்த போர்ஷனில் வந்து அவங்களுக்கு 8 inch வருமானது எனக்கு தெரியல. நான் வந்து மார்க் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த ஷோல்டருக்கு கீழே இருந்து இந்த 8 inch வருதான்னு பார்த்துக்கணும். 7.5 தான் வருது. அப்போ நம்ம வேறு வழி இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கீழே இறக்கி கொஞ்சம் போடணும். ஒரு 1/2 inch கீழே இறக்கிக்கலாம். அதே மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இங்கே 1 inch கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5. இது வந்து எவ்வளோ இருக்கோ அதில் பாதி. இது வந்து சென்டர் லைன். ஓகேங்களா? இதுவும் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அளந்து பார்க்கலாம். ஓகேங்க, கரெக்டாக 8 வந்துடுது. அப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது இங்கே தானே இங்கேருந்து அளந்துக்கோங்க அப்படின்னா, இங்கேருந்து அளக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், 8.25 கிடைக்கும். அப்போது இங்கேருந்து அளந்தாதான் நம்மளுக்கு 8க்கு கொஞ்சம் 7.25 தான் கிடைக்குது. அப்போ அந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இந்த அளவில் வந்து நம்ம அந்த 8 inch வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ டாட்டுக்கு இந்த சென்டரும் பார்த்துக்கோங்க 8.5 இருக்குது. இந்த 8.5 அப்படியே வந்து இன்ச் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4 inchக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1/2 inch, இது ஒரு 1/2 inch இப்படி லைன் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு பேக் டாட்டு. சரிங்களா? இங்கேருந்து கிராஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஏன் கிராஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே லூஸ் எதுவும் இருக்காது, வந்து grip ஆயிரும். அதனால் அந்த கிராஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. குண்டாக இருக்கிறவங்களுக்கு பேக்கில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ஹோலெல்லாம் வராது. இப்படி நான் கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட்டு பேக் கட் பண்ணிடலாம். இங்கே சிசர் கட் கொடுத்தோம். இங்கேயும் சிசர் கட் கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணி அயன் பண்ணிட்டு இது வந்து கிராஸ் கட்டிங்கா இல்லை ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு சிலர் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருந்தா அந்த கிராஸ் கட்டிங், ஏன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்ததுனால நம்மளே வந்து வைக்க சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இது வந்து இழுக்கல, ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்றத, இந்த மாதிரி வந்து அளவுங்க கொடுத்தாக்கா கண்டிப்பாக அவங்க அளவுலே வந்து செஞ்சுடுங்க. இல்லைன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், நாங்கள் கொடுத்த அளவுலேயே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் லைன் இது வந்து நம்மளோட 1/2 inch லைனு. ஓகேங்களா? இப்போது இது ஷோல்டர் லைனு. இப்போது
நம்ம நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து கீழே ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 2.25 இருக்குது. இது வந்து எக்ஸாக்ட். ஓகே, இதிலிருந்து நம்மளுக்கு ஷோல்டருக்கு இப்போ இங்கே தான் ஷோல்டரு. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டரை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் இப்படி. சரிங்களா? அப்போது நெக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இங்கே தான் இருக்கும். நம்மளுக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க் பண்ணும்போது எக்ஸஸாக வரும். அப்போ நம்ம வந்து நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக்கு நம்மளுக்கு 2.25 இருந்தது. நம்ம வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ இங்கே இருக்கிற நெக்குக்கு இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். எப்படின்றத நான் சொல்கிறேன். இது கரெக்டான ஒரு நெக் லைனு. ஓகேங்களா? இது கரெக்டான நெக் லைனு. ஓகே, இப்போ இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கிறோம். அப்போ இது வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஷோல்டர் லைனு. சரிங்களா? ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து நான் அழைச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக வேணும் காட்டலாம். நெக்லைன் எவ்வளோ இருந்தாலுமே அது வந்து 1/2 இன்ச் இந்த ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அதுக்கு ஏன் வரலன்னு கேட்குறாங்க. சொன்னாங்க அந்த நேரம் ஒருத்தர் செத்துட்டாரா. இப்போ வந்து நான் மார்க் பண்ணது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச் இருக்குது. அந்த 1/2 இன்ச்சை வந்து நெக்குக்கு தள்ளிட்டு இப்படி தள்ளிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு மார்க் வந்துடும். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இந்த லைனும் பண்ணியாச்சு. இப்படி. சரிங்களா? இப்போ இது எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம எப்பயும் வந்து ஆர்ம்க்கு லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி லைன் பண்ணிடலாம். இப்படி லைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து இவங்களோடது எவ்வளோ இருக்கோ நம்ம அதே வந்து மெஷர் பண்ணி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து விட்டுக்கணும். இங்கே கரெக்டாக இந்த அளவில் நம்மளுக்கு இதுதானே வந்து நெக் அளவு. இந்த அளவில் இதை வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணி இப்போ நெக்கு லைன் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த லைன் ஆண்ட நம்ம இதை எல் ஷேப்பில் ரவுண்டுக்கு இப்படி போட்டுடலாம். இப்போ நெக்கு ஆர்ம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த டாட்டடு, இது ஷோல்டர் டு அப்பெக்ஸு 9 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பார்க்குறோம். இங்கிருந்து இது வரைக்கும் 3.5 இருக்குது. அப்போ இந்த 3.5 வந்து சென்டராக ஒரு பார்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ்ஸு, 1/2 இன்ச்சுக்கு கீழே இருந்து 9 இன்ச்சஸ்ஸு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த டாட்டு, இந்த பெரிய டாட்டு 3 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லைன் பண்ணிடலாம். லைன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஆர்ம் லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு லைனும் அதுக்கு அடுத்து ஒரு லைனும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த லைனும் வந்து செக் பண்ணிக்குவேன். இது வந்து ஃப்ரண்ட்டு கொக்கி பட்டியில் 8.5 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 8.5 9.25 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் இந்த பிடிக்கிற இடமெல்லாம் போய் கரெக்டான நம்மளுக்கு அந்த லைன் வந்து கிடைச்சிடும். இங்கிருந்து இது 1.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஷோல்டர் மார்க், அந்த ஷோல்டர் லைனை மார்க் பண்ணிட்ட உடனே நம்ம வந்து இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஷோல்டர் டு அப்பெக்ஸும் போட்டாச்சு. இந்த டாட்டை வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணணும். இப்போ இவங்களோட இடுப்பு சுற்றளவு 29 இருந்தது. நம்ம வந்து இதை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் 4ல் ஒரு பங்கு எடுத்துக்கணும். இப்போ 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், 2.25 இருக்குது. இப்போ 2.25னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.1 இங்கே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இங்கே 1.1
1 இங்கே மார்க் வந்துடுது. இப்போ இங்கேருந்தும் இங்கே 3.5க்கு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்படி மார்க் பண்ணுங்க. இது மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் பார்த்துக்கோங்க, ஷோல்டர் லைன் அவங்களது செக் பண்ணிக்கணும். நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் செக் பண்ணிங்கன்னா 5.75 இருக்குது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.75ன்னா 6.25 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டுடலாம் அப்படி. அதே மாதிரி இங்கேயும் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கரெக்டான பொசிஷனில் இந்த லைனை சேர்க்கலாம். இவ்வளோதான் அவங்க டாட்டடு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பட்டியை வந்து மெயினாக மெஷர் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு இந்த பட்டி பெருசாக வச்சா பிடிக்காது. அவங்களது எவ்வளோ இருக்கோ அவ்வளோதே வச்சிடலாம் நம்ம. இப்போ இங்கே 4 இருக்குன்னாக்கா ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 5 வச்சுக்கணும். அப்போ நம்ம இங்கே 6ல் இருக்குது இல்லைங்களா, அப்போ நம்ம இங்கே வந்து இங்கேக்கு வரணும். அப்போ தான் வந்து அவங்களோட அளவு கூட வந்து நம்ம இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம்னா பட்டி பெருசாகிடும். இந்த 1 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவை. இங்கே பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, இங்கே தைக்கிறதுக்கு இங்கே பிடிக்க 1/2, இங்கே தைக்கிறதுக்கு 1/2. இப்போ இந்த லைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ கடைசிக்கு வந்து இந்த அக்கிள் டாட்டு, இந்த அக்கிள் டாட்டை வந்து நம்ம கரெக்டாக அப்படி போர்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து அளவு இருக்கணும். இது 1.5 இன்ச்சில் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இது ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி லைன் பண்ணிடுங்க. இப்படி லைன் பண்ணிடுங்க. இதுக்கு சென்டர், இது வந்து இந்த பக்கம் பொக்கிப்பட்டி டாட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வாட்டி வந்து ஆர்ம் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே 4.5 இருக்குது. அகெயின் வந்து இங்கே 8 இன்ச்சு வரணும் இல்லையா, 8 கரெக்டாக வந்து இந்த அளவில் 8 நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இது 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த இங்கேருந்து 4.5, இதை விட்டு 7.25 இங்கேக்கு கிடைக்குது. சரிங்களா? இங்கே கிடைக்கும் போது இதை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணாதான் உங்களுக்கு அளவுங்க வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ கட் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கே வந்து ஒரு 1/4, நம்மளுக்கு வந்து 3/4 இன்ச்சு இல்லை, இதில் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும் இந்த சர்க்கிள் வரைகிறதுக்கு. ஓகேங்களா? இந்த அளவில் நம்ம வரைஞ்சிக்கலாம். மெயின் வந்து இந்த டாட்டு இங்கே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது அளவு எடுத்து ப்ளவுஸ்னால நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து பண்ணிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச்சு தேவைப்படுது. ஏன்னா இங்கே 3 தான், ப்ளஸ் தைக்கிறதுக்கு கூட 3.5. இங்கேருந்து இப்படி நம்ம வந்து அளவுங்களை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டா தான் அந்த அளவுங்க வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்ம ஒரு கரெக்டு ஷேப் கொடுத்துக்கோம். இப்படி 2 வந்து யூபிள் ஷேப் வருது அப்படின்றதுக்காக இதை அப்படி லைன். இப்போ செக் பண்ணிடுங்க. 4.25 வந்துடுச்சு. இங்கிருந்து 8 சரியாக வந்து உங்களுக்கு இங்கே 8 வந்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த கணக்கும் போட்டுருங்க. இங்கிருந்து 3.5 7.25 இங்கேருந்து பண்ணிக்கலாம். 3 7.25 இதுதான் வந்து எக்ஸாக்டான ஒரு அளவு. இப்போ இந்த அளவுக்கு நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுல இருந்து இப்படி கிராஸாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் எப்பவுமே. சரிங்களா? இந்த அளவு கரெக்டாக இருக்கிற அளவை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இங்கேயும் அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கும் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிச்சுனாலே நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நம்ம எல்லாத்துக்குமே ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து அந்த மார்க்கிங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே நம்ம நல்லா வந்து ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் தான் இருக்கிறதுல ஒரு ஈஸி வேணும்னு சொல்லலாம், டஃப்பு அப்படின்னும் சொல்லிக்கலாம். இப்போ இது பாருங்கள், நான் இங்கே கரெக்டான இந்த 4 ஒரு கரெக்டாக இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக இப்போ இவங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து பேக்காக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் வைக்கும் போது இந்த பேக்காக பார்த்துக்கோங்க. இப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக வைங்க. இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு, ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்லீவ் லென்த்து கரெக்ட் பாயிண்ட்டு, அகெயின் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு, இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான். கரெக்டாக அந்த தையலை கிட்ட ஒதுங்க, அங்கேருந்து 1/2 இன்ச்சில் 1. இப்போ இதை லைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 8 ஆம்கோல் வந்து 8 அளவு பார்த்தோம். கரெக்டாக பாருங்கள், அந்த அளவுன்னா அந்த அளவு. கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸஸாக வருது, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக அவ்வளோதான். இவ்வளோதான் மார்க்கு. சரிங்களா? இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் இப்படி விரிச்சு, இது வந்து உள்ளாழம் பாருங்க. உள்ளாழம் நான் வந்து எப்படி இங்கிருந்தே இப்படி வந்துடணும். சரிங்களா? கட் பண்ணிட்டு இங்கே சின்னதாக ஒரு சிசர் கட் ஃப்ரண்ட்டு அப்படின்னு தெரியறதுக்காக. இன்னமும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் தைக்கும் போது மாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு இன்ட்டு மார்க் இது வந்து போட்டுட்டிங்கன்னா மாறவே மாறாது. லெஃப்ட் ரைட்டு மாறாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இங்கே வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சென்டரும் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவும் வெட்டியாச்சு. அடுத்தது இருக்கிறது பட்டி. பட்டி வந்து வெட்டுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பட்டியை வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா இதுதான் நம்ம வெட்டியிருக்கோம். உங்கள் ப்ளவுஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்ன சைஸ்னாக்கா 36.5 சைஸில் பாடி சுற்றளவில் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வெட்டியிருக்கோம் மார்க் பண்ணி. இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிசாக ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கட்டும். இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து அளவுங்கள்லாம் வந்து தப்பு இல்லாமல் வரும். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் பண்ணிக்கலாம். இப்படி 1/2 இன்ச்சுக்கு லைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம் சென்டர்ன்றதுக்காக. ஓகேங்களா? இப்படி லைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 7.25 தான் உங்களோட அளவு. இப்போ இருந்தாலுமே நம்ம மொத்த அளவு எடுத்துக்கலாம். 3 + 9.5 தான். ஓகேங்களா? அப்புறம் 9.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் அளவு இங்கே எடுத்துக்கலாம். பட்டியோட லென்த்து 3.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 4.25. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2.5 இருக்குது, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3. இந்த இடத்துல வந்து ஒரு 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. எப்பவுமே பட்டி வந்து ரொம்ப
மேலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுக்கோங்க. 3.5க்கு ஒரு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எவ்வளோ போட்டிங்க அளவு எடுத்துக்கோங்க. 4.25 இருக்குது. இங்கே வந்து அளவு எடுத்துக்கோங்க. 3 இருக்குது. இதுங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் இங்கே எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2.25 கிடைக்குது. ஒரு 1 இன்ச்சு சேர்த்தாக்கா நம்மளுக்கு 3.25 கிடைக்குது இங்கே. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சரிங்களா, 3.25. இப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியணுன்றதுக்காக இந்த லைனில் டச் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த கோட்ல இருந்து இந்த லைனுக்கு ரொம்ப அழகாக வந்து வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஒன்று பத்திரம் செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நாச்சஸ் போட்டுடுங்க. இதுதான் பாயிண்ட்னு தெரியறதுக்காக. ஓகேங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 36.5 ப்ளவுஸோட சைஸை வந்து கட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு வந்து பூஸ்டராக இருக்கும். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.